எந்த மதத்தினவனும் ஆலயம் கட்டுவது பக்தன் போவதற்கு. அப்ப யூதன் யோசித்திருப்பாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம்டா, ஏன் அங்கே ஆலயம்? இதற்கு தட்டி விட்டதோ யோசித்திருப்பார்கள். இப்போ இன்னும் ஒன்றை சொல்லுகிறார், யூதர்களே, நீங்கள் தான் போய் அந்த ஆலயத்தை கட்ட போகிறீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். சட்டத்தை பாருங்க, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 4வது வசனத்தை பாருங்க, நானே வாசிக்கிறேன், சரியா? இந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற தெய்வமே. அதாவது இந்த யூதர்கள் எல்லா இடங்களிலும் ஆளுகிறார்கள், சரியா? எல்லா இடங்களிலும் தான் இந்த பெர்சியா ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் எல்லா இடங்களிலும் வாழுகிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த ஜனங்கள், அதாவது புறஜாதியர், அவர்கள் தங்கள் கிராமத்தில் ஒரு யூதன் இருந்தால் அந்த யூதனுக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டுமாம். ஐயோ விளங்குதா உங்களுக்கு? ஓசன்னால வாழ்றீங்க தானே, ஓசன்னால உள்ள மத்தவன் எல்லாம் உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணுமா? அரச கட்டளை. எதுக்கு? நீங்க போயிட்டு உங்க ஊர்ல சபை கட்டுறதுக்கு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்றியும் அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும், மிருக ஜீவன்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி இல்ல, சரியா? ஆடு மாடு மட்டும் இல்ல, குதிரை ஒட்டகம் கழுதை கோவேறு கழுதை இதெல்லாம் கூட மிருக ஜீவன்களை எல்லாம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படியா? அறிவிக்கிறார். இந்த அறிவிக்கிறார் என்ற சொல் என்னத்தை குறிக்கிறது என்றால் அரச கட்டளை. வாவ், அரச கட்டளை என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணித்தான். கிழிஞ்சுதுடா. இந்தியாவுக்கும் இந்த லெட்டர் போச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஆராய்ச்சியை நான் பண்ணும்போது இந்திய ஏடுகளிலே கவனித்த ஒரு விஷயம், இந்திய ஏடுகளிலே இந்தியாவில் இருந்து பெர்சியாவுக்கு இந்த காரியத்துக்காக பொன் வெள்ளி அனுப்பப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தை செருபாபேல் கட்டினார் தானே, அதற்கு இந்தியாவில் இருந்து கூட தங்க சாமான், தங்கம் வந்திருக்கிறது. ஆமென். இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லணும். தெய்வமே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியும். செருபாபேல் மூலமாக இந்த 2வது தேவாலயத்தை கட்டின அந்த ஆலயத்துக்கு 127 தேசங்களிலே இருந்து காணிக்கைகள் வந்தன. இதை செய்தவர் யார்? ஆண்டவர். யூதர்கள் அல்ல. ஒரு யூத ரபி எழும்பி பிச்சை வாங்கவில்லை. யூதர்களே, உங்களுக்கு கிடைக்கிற சம்பளங்களே, அடிமைகளாக இருந்து கிடைக்கிற சம்பளங்களே கொஞ்சத்தை எடுத்து ஓரத்தில் உட்கார வைங்கள். நாங்கள் என்றைக்காவது எருசலேம் போனால், எங்களுக்கு இப்படி அவர்கள் எங்கள் பிள்ளை குட்டிகளாவது போனால் அவர்களாவது ஏதாவது கட்டுவார். அந்த மாதிரி அல்ல நம்முடைய ஆண்டவர். பர்சியாவின் ராஜ்யத்தை ஆண்ட ராஜாவின் உள்ளத்தை கலக்கினார். ஒரு கலக்கு. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை உள்ளவன் எல்லாம் சட்டப்படி அவன் கொடுக்க வேண்டும். ஆடு மாடு மிருகமா, ஒட்டகம் கழுதை கோவேறு கழுதை குதிரை எல்லாம் கொடுத்து, பொன் வெள்ளி இன்னும் எல்லாம் கொடுத்து இந்த யூதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இனி 5வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் வாசிங்கள். சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க 5வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். இப்போ ஆண்டவர் இவர்களுடைய ஆவிகளையும் ஏவுகிறார். ஆமே. பாருங்கள், ஒரு அந்நிய ராஜாவின் ஆவியை ஆண்டவரால் ஏவ முடியும் என்றால் தன்னுடைய ஜனங்களின் ஆவியை ஆண்டவரால் ஏவ முடியாதா? அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய ஆவியை ஆண்டவர் ஏவி விட்டு இப்போ தன்னுடைய ஜனங்களை ஏவுகிறார். அவர்களுக்கு சும்மாவே ஏவுதல் வந்திருக்கும். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா, நீ யோசிச்சு பாருங்க, நீங்க இருந்திருந்தா. நீங்க தான் யூதர்கள் அடிமைகளா இருக்கிறீங்க. ராஜா கூப்பிட்டு இப்படி சொன்ன பிறகு யாரெல்லாம் போக விருப்பம் உடனே கையை தூக்க மாட்டீங்களா? நீங்க நான் போறேன் ஏவ போடாட்டி எழுதியிருக்கேன் அந்த இடத்துல. அந்த நான் ஒரு யூதன், நான் தேவனுடைய மனுஷன், இஸ்ரவேலன் என்ற அந்த ஒரு வைராக்கியம் எழும்பி இருக்கும். அவர்கள் எல்லாரும் போகிறார்கள். பாருங்கள், அடுத்து இன்னும் ஒரு 6வது வசனம் பாருங்க. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி, இவர்கள் யூதர்களே அல்ல, அந்நியர்கள். யூதர்கள் போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு யார் உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிறார்கள்? சூழ இருக்கிறவர்கள். வெள்ளி பணமுட்டுக்களையும்
பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 7வது வசனத்தை பாருங்க, சூப்பர் வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தம் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரேதாத்தின் கையிலே எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய யெஷபாத்சாரின் இடத்தில் எண்ணி கொடுத்தான். எருசலேம் தேவாலயத்தில் இருந்து பாபிலோனியர்கள் கொண்டு போன அந்த ஒவ்வொரு பணிமுட்டையும் எண்ணி எண்ணி ஷேஷ்பாத்சாரிடம், ஷேஷ்பாத்சார் தான் அந்த நேரத்தில் இருந்த யூத தலைவன், பொக்கிஷக்காரன், அவனுக்கு கொடுத்தார்கள். அதாவது தேவனுடைய ஜனங்கள் இழந்த எதையுமே ஆண்டவர் திருப்பி கொடுக்காமல் திருப்பி கொடுத்தார் அவருடைய ஆலயம் கட்டுவதற்காக. நீங்கள் திருப்பி வாசித்து பார்த்தால் அந்த தொகை எல்லாம் இருக்குது, பயங்கரமான தொகை. சரியா? எஸ்ரா புத்தகத்திலிருந்து இவ்வளவுதான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த செருபாபேலின் ஆலயமே கிறிஸ்துவுக்கு பின் 70 அழித்து போடப்பட்டது. இப்போ கட்டினார்களே, இந்த ஆலயமே கிறிஸ்துவுக்கு பின் 70 எரித்து போடப்பட்டது. அந்நேரத்திலே ரோமாபுரியை ஆட்சி செய்த வெஸ்பசியன் மகாராஜாவின் மகன் தீத்தஸ் என்பவன் படையெடுத்து எருசலேமுக்குள்ளே வந்து யூதர்களை எல்லாம் அங்கிருந்து அடித்து துரத்திவிட்டு எருசலேம் தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் மனமாக இயேசு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல இருந்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் என்று. அது நிறைவேறியது. கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் தேவாலயம் எடுத்து போடப்பட்டது, எரிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு இது தெரியாதா? ரோமர்களால் இடித்து நொறுக்கப்பட போகின்ற அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த அளவு எஸ்ரா புத்தகத்திலே சொல்லி இருக்கிறபடி கிரியை செய்தார் என்றால், சபை இந்த மாதிரி அழித்து போடப்பட போகிறதா? சபையின் முடிவு என்ன? சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. எங்கே? பரலோகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு கிரியை செய்வார் என்று யோசித்து பாருங்கள். அந்த சபையை கட்டுவதற்கு உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறாரே, எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நமக்கு, எவ்வளவு உற்சாகம் வர வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு. ஆமென். சபையை நாங்கள் கட்டுவதற்கு அந்த வைராக்கியம், அந்த ஆசை நமக்கு வர வேண்டும். யூதர்கள் ஒரு நாளும் நம்பி இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு திரும்பி போக கிடைக்கும். எரேமியா தீர்க்க தரிசனத்தை கூட மறந்திருப்பார்கள். ஆலயம் கட்ட கிடைக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். இந்த சபையை ஆண்டவர் கட்டுவதற்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சரி, அடுத்து நான் உங்களுக்கு சொன்னது எஸ்ரா புத்தகமும் நெகேமியா புஸ்தகமும் எஸ்தர் புத்தகமும். நெகேமியா 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இவ்வளவு நேரம் நான் பேசுறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? நான் கொஞ்சம் கூடுதலா பேச போறேன். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேணுமா? யாருக்காவது வேணுமா ஒரு 5 நிமிஷம் பிரேக்? பிரதர், இதோட ஆராதனையே முடிக்கணும். நெகேமியாவை படிச்சிருவோமா? எனக்கு தெரியாது, நான் நினைச்சு சொல்லல. பாஸ்டர் தான் எங்கிட்ட வந்து முதல்ல சொன்னாரு, எங்க கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம், இடையில ஒரு பிரேக். இப்ப கொடுக்குமா பாஸ்டர் ஒரு பிரேக்? ஒண்ணு ஒரு 5 நிமிஷம் பிரேக், ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வாங்க. நாங்க நெகேமியா புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிடும். நெகேமியா புத்தகத்தை 1.5 மணிக்காலும் கொண்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. ஒரு ஆமையும் தின்ன மாட்டாங்க, கதை
ஓகே, சரி, நெகேமியா புத்தகத்துக்கு நாம திருப்பிக் கொள்வோம். நெகேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது வாசிங்க, வாசிங்க, சத்தமா வாசிங்க. யாராவது? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால். சரி, இப்போ இந்த இடத்துல நெகேமியா புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே எஸ்ரா புத்தகத்தில் இருந்து எப்படி ஆண்டவர் கோரேஸ் ராஜாவினுடைய உள்ளத்தை ஏவி அவனுடைய 1வது வருஷத்திலேயே எப்படி எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கோரேசின் உள்ளத்தை ஏவினார் என்று பார்த்தோம். யூதா ஜனங்கள் திரும்ப போய் எருசலேமில் ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள் என்று பார்த்தோம். அது நடந்தது கிறிஸ்துவுக்கு முன் 536ஆம் வருஷத்திலே. 20 வருஷங்களுக்கு பிறகு எஸ்ராவினுடைய தலைமையில், அதாவது 516ஆம் வருஷம், இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் அடிமைகளாய் நேபுகாத்நேச்சரால் கொண்டு போகப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் வருஷத்துக்கு சரியாக 70 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 516ஆம் ஆண்டு எஸ்ராவின் தலைமையில் யூதர்கள் திரும்ப யூதா ராஜ்யத்துக்கு திரும்பி போய் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதன் மூலம் அந்த தேசத்துக்குள்ளே திரும்ப தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். இதுதான் சரித்திரத்தில் நடந்த உண்மை. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைத்தது கர்த்தர் நிறைவேற்றி வைத்தார். இது நடந்த வருஷம் 516ஆம் ஆண்டு. இப்போ நீங்கள் வாசித்தீர்கள், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது என்று. இது எந்த 20வது வருஷம் என்று பார்த்தால் அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அர்த்தசஷ்டா வாசிங்க, நீங்களே வாசிங்க. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே. போதும். அப்போ 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் சும்மா சொல்லப்படுகிறது 20ஆம் வருஷம் என்று. ஆனால் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் என்று. அப்ப இப்போ உங்களுக்கு புரிகிறது, இந்த 20வது வருஷம் வேறொன்றும் அல்ல, ஒரு ராஜா அர்த்தசஷ்டா என்ற ராஜா ஆட்சிக்கு வந்து 20வது வருஷத்திலே நடக்கிறது இந்த நெகேமியாவின் சம்பவம் என்று. இப்போ அர்த்தசஷ்டா என்ற ஒரு பர்ஷிய ராஜாவின் பெயர் வந்துவிட்டது, அவருடைய 20வது வருஷம் என்று வந்துவிட்டது. ஆகவே சரித்திர ஏடுகளை பார்க்கும் போது அது எந்த வருஷம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். அது வேறொன்றும் அல்ல, கிறிஸ்துவுக்கு முன் 466வது வருஷம். 466க்கும் 465க்கும் இடைப்பட்ட அந்த நாட்கள். அதாவது யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்களே, 70 வருஷ அடிமைத்தனத்தை முடித்துக் கொண்டு, அது நடந்து 50 வருஷங்களுக்கு பிறகு இது நடக்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 50 வருஷங்களுக்கு பிறகு சூசானிலே, அதாவது பெர்சியாவிலே இன்னும் யூதர்கள் இருக்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா யூதர்களும் திரும்பி போகவில்லை என்று அர்த்தம். புரிகிறதா உங்களுக்கு? யூதன், ஆண்டவர் சொன்னார், நான் தான் உங்களை அடிமைத்தனத்துக்கு விற்று போடுகிறேன் நேபுகாத்நேச்சாருக்கு. ஏன்? வணங்கா கழுத்துள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய பாவங்களுக்கு ஒரு தண்டனையாக நான் இதை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சரி, தண்டனை காலம் முடிந்து விட்டது அல்லவா? 70 வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் அல்லவா? இப்போ ஆண்டவர் அழகாக இவர்கள் அடிமைகளாய் போன 50 வருஷத்திலேயே கோரேஸ் ராஜாவினுடைய உள்ளத்தில் ஏவி தேவாலயத்தை கட்டத் தொடங்கி, அழகாக 516வது வருஷத்திலே அழகாக எஸ்ராவின் மூலமாக அவர்களை திரும்ப கொண்டு வந்தார் அல்லவா? சரியா? அந்த நேரத்தில் இந்த யூதர்கள் எல்லாரும் திரும்ப போயிருக்க வேண்டும் தானே? எல்லாரும் போகவில்லை.
இந்த அடிமைகளாய் போனவர்கள் 3 குழுக்களாக திரும்பி வந்தார்கள். அதிலே முதல் குழு உண்மையாக திரும்பி வரவில்லை. அது அவர்கள் யார் என்றால், இந்த செருபாபேல் என்கின்ற ஒரு மனுஷனின் தலைமையில் அந்த கோரேஸ் ராஜா சொன்னாரே தேவாலயம் கட்ட போங்கள் என்று, அந்த தேவாலயம் கட்டுவதற்காக அவர்கள் வந்தது. ஆகவே அது அந்த அடிமைத்தனத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வந்ததல்ல, தேவாலயம் கட்ட அனுப்பப்பட்டது. அந்த நேரத்திலே கோரேஸ் ராஜா சொல்லுகிறான், யூதா தேசத்தை சேர்ந்த எவன் வேண்டுமானாலும் போகலாம் என்று. சரி என்றால் எல்லாருமே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஓடி வந்திருக்க வேண்டும். வரவில்லை. ஏன் வரவில்லை தெரியுமா? உலக ஆசை. இங்கே அடிமைகளாய் நாங்கள் வந்து வாழ்ந்தாலும் இங்கே நமக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது. அங்கே எருசலேம் காடாய்த்தானே இருக்கிறது. ஆகவே அங்கு போக வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது கூட பரவாயில்லை என்று வைத்துக் கொள்வோம். என்றால் அவர்களுடைய தண்டனை காலம் இன்னும் முடியவில்லை. ஆகவே செருபாபேலும் அந்த நேரத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் யெசுவா, மோசேயின் உதவியாளன் யோசுவா அல்ல, தமிழ் வேதத்திலே யோசுவா என்று இருக்கலாம், அந்த யோசுவா அல்ல. இவர்கள் திரும்பி போன பொழுது யூதர்கள் போயிருக்கலாம், போகாதவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்ராவின் தலைமையில் 2வது குழு திரும்பி வந்ததே, அது சரியாக 70 வருஷத்திலே நடந்தது. அந்த நேரத்தில் எல்லா யூதர்களும் போயிருக்க வேண்டும். ஏனென்றால் தண்டனை காலம் முடிந்து விட்டது. இனி அந்நிய தேசத்திலே என்ன வேலை? அவர்கள் போகாமல் விட்டபடினால்தான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது. சரியா? அதை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் போகாமல் பெர்சியாவிலே வாழும் பொழுது அங்கே இருந்தவர்களுக்கு இவர்கள் ஒரு தலையடியாய் போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் என்ற ஒரு மனுஷன் விரும்பினான். சரியா? அவனுடைய கதை உங்களுக்கு தெரியும். அந்த ஆமான் இந்த இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று பெர்சியாவிலே வைத்து நினைத்த பொழுது ஆண்டவர் பாட்டுக்கு விட்டிருக்கலாம், அழிந்து தொலைங்கள். ஏனென்றால் உண்மையாய் நல்ல திரும்பி போனவர்களுக்கு அல்ல இது நடக்கிறது. இது திரும்பி போகாமல் மிச்சம் இருந்தவர்களுக்கு நடக்கிறது. ஆனாலும் அவர்களிலே ஒருவன் இருந்தான், கொஞ்சம் ஒரு இளம் வயதுள்ள ஒரு மனுஷன், மொர்தெக்காய் என்று. அவனுடைய தீர்மானம் அல்ல நான் போக மாட்டேன் என்று, அது அவனுடைய பெற்றாரின் தீர்மானம். அதனால் அவன் இன்னும் எங்கே இருக்கிறான். அவன் பார்த்தான், அவனுக்கு ஒரு ஒன்று விட்ட தங்கை இருந்தாள், எஸ்தர் என்று. அவளை அந்த ராஜாவுக்கு மனைவியாக ஏற்படுத்தி எப்படியோ அந்த யூதர்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க அந்த மோர்தெக்காயால் முடிந்தது. நம்முடைய வேதத்திலே எஸ்தர் புத்தகம் இருக்கிறது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு பிறகு எஸ்தர் புத்தகத்தில் இருந்த ஒரு விஷயத்தை காண்பிக்கவும் போகிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த நெகேமியாவை பற்றி சொல்லுகிறேன். நெகேமியா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மனிதன் தான் கற்பனைக்கு வரும். அருமையான ஒரு கதாபாத்திரம், வேதத்திலே வந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலிலே எருசலேமிலே என்ன செய்தார்? யாருக்கு சொல்ல முடியும்? அலங்கம் கட்டினான். ஓகே, எல்லாம் நல்லதுதான். ஆனால் நெகேமியாவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அப்புறமாக உங்களுக்கு அவன் திருந்தினான் என்று சொல்லுகிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா. இந்த அகலியாவின் குமாரன் என்று சொன்னவுடன் எங்களுக்கு தெரிகிறது, இந்த அகலியாவின் மூலம் அகலியா யார் என்று கண்டுபிடிக்க எங்களுக்கு வசதியாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். 20வது வருஷம், அதாவது அர்த்தசஷ்டா ராஜாவின் 20வது வருஷம், கிஸ்லேயு மாதத்தில். கிஸ்லேயு மாதம் என்பது டிசம்பர் மாதம், எங்களுடைய மார்கழி மாதம். நான் இங்க மாதங்கள் படிச்சு கொடுத்தேன் நான் போன முறை. ஓகே, அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிசம்பர் மாதம் நம்முடைய மார்கழி, நம்முடைய டிசம்பர் மாதம். கிஸ்லேயு மாதத்திலே நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வாசிங்க 2வது வசனம். அப்பொழுது ராஜா, இல்ல 1வது அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? 50 வருஷங்களுக்கு முன்பு யூதர்கள் எல்லாரும் திரும்பி எருசலேமுக்கு போய்விட்டார்கள் அல்லவா? அவர்கள் எருசலேமிலே வாழ்ந்தாலும் பெர்சிய தேசத்துக்கு கீழே அல்லவா வாழுகிறார்கள். ஆகவே அநேக யூதர்கள் திரும்பி போகவில்லை அல்லவா? ஆகவே எருசலேமிலே இருக்கின்ற யூதர்கள் அவ்வப்போது இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற தங்கள் சொந்தக்காரர்களை பார்க்க போய் வருவது வழக்கம். இது தமிழர்களுக்கு நன்றாக புரியும். எங்களுக்கு இதுதான் நடக்கிறது. சரியா? வந்தோம்,
திரும்பி போக கதவு திறந்தது, போக மாட்டோம். சில பேருக்கு போக முடியாது, அதனால் போக மாட்டார்கள். போக முடிந்தவர்களும் போக முடியாது, ஏனென்றால் இங்க ரொம்ப செட்டில் செய்ய வழி இல்லை. உண்மைதானே இல்லையா? போக இனி விட்டாலும் போக மாட்டாங்க, அடிச்சாலும் போக மாட்டாங்க. சரியா? இப்போ என்ன நடக்கிறது என்றால், இப்போ இங்கே இருப்பவர்களுக்கு அங்கே இருப்பவர்களை ஸ்பான்சர் பண்ணி வந்து பார்த்து விட்டு போக வைக்க முடிகிறது. அது நடக்கவும் செய்கிறது இன்றைக்கு. சரியா? இப்போ நம்ம தமிழாக்களுக்கு அங்க இருக்க ஆக்களை கொண்டாந்து காட்டி அனுப்புறதை விட நாங்க போயிட்டு எங்களை காட்டிட்டு கொண்டுறது லேஸ் தானே. அங்க உள்ள ஆளை கொண்டாந்து காட்டினா ஒருவேளை அந்த ஆள் திரும்பி போகாது, அது டேஞ்சர். அதை விட நாங்க அங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டா கண்டிப்பா திரும்பி வந்துருவோம். ஆனா வராட்டி நமக்கு டேஞ்சர். சரியா? ஆகவே அவர்கள் அப்படி அல்ல. எருசலேமில் இருக்கின்றவர்கள் அவ்வப்போது இந்த பெர்சியாவுக்கு போய் தங்களுடைய சொந்தக்காரர்களை பார்த்து விட்டு வருவது வழக்கம். அப்போ இப்போ பெர்சியாவிலே தங்கி இருக்கின்றவர்களில் ஒருவர் தான் நம்முடைய நெகேமியா. அவரை பார்க்க அவருடைய சகோதரர்களில் ஒருவர் வருகிறார், ஆனானி. அவரோடு வேறு சிலரும் வருகிறார்கள். எருசலேமிலிருந்து சுஷானுக்கு, அதாவது பெர்சியாவுக்கு போகிறார்கள். அவர்கள் போன பொழுது இப்ப தொடர்ந்து வாசிங்க. அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதாவது சிறையிருப்பிலிருந்து தப்பி 50 வருஷங்களுக்கு போய் இப்போ வாழுகிறார்களே, எருசலேமிலே வாழுகிறார்களே யூதர்கள், அவர்களை பற்றி விசாரிக்கிறேன். நெகேமியா விசாரிக்கிறார் ஆனானி கிட்ட. அப்புறம் ஆனானி எப்படி அங்க நம்ம எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா எல்லாரும் என்று இவர் விசாரிக்கிறார். எருசலேம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா விசாரிக்கும் போது 3வது வசனத்திலே வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டு இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தியையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். என்ன நடந்திருக்குது? 50 வருஷங்களுக்கு முன்னர் இவர்கள் போனார்கள், நன்றாய்த்தான் வாழ்ந்தார்கள். இப்போ நெகேமியா கேட்கும் பொழுது எப்படி விஷயங்கள் எல்லாம் அங்கே என்று ஆனானியும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், நெகேமியா உனக்கு தெரியாதடா, அங்கே எங்களுடைய ஜனங்கள் நன்றா இல்லை, பயங்கரமாய் தீங்கு அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடித்து எரிக்கப்பட்டு கிடக்கிறது. அலங்கம் கட்டியது கற்களினால் என்றாலும் அந்த வாசல்கள் எல்லாம் பலகைகளினால் அல்லவா எரிந்து கிடக்கிறது. அங்கே ஒருவனும் நிம்மதியா இல்லை, ஒருவனும் சந்தோஷமா இல்லை. நீ நினைக்கிறபடி நீங்கள் எல்லாம் நன்றா இருக்கிறீர்கள் என்று இவனுக்கு சொன்ன பொழுது, வாசிங்க அடுத்த வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. போதும். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து, ஐயோ இந்த தமிழ்ல கூட ஸ்வீட்டா எழுதி இருக்குது. நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடன், ஓ அப்படியா கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவர் போயிட்டு அழகா உட்கார்ந்து. அப்படி இல்லை, என்னன்னா இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த சொடார் அப்படி ஜபக்குன்னு உட்கார்ந்து என்ன சொல்றாரு, அழுது சில நாளாய் துக்கித்து. சில நாளாய் என்றால் எத்தனை நாள்? ஒரு கெஸ் ஒர்க் கொடுப்போமே, யாராவது சொல்லுங்க எத்தனை நாள் நீங்க நினைக்கிறீங்க? பிளீஸ் சொல்லுங்க. ஒரு மாசம் வந்துருச்சு. வேற இல்லங்கிறீங்களா? அப்ப 4 நாள் குறைஞ்சிச்சு. நமக்கு கூட தான் வேணும். அங்க 1 மாசத்துல 4 நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 நாள் என்னமோ சொல்லுங்க. எத்தனை நாளா துக்கித்தார் நெகேமியா? துக்கித்த நாட்கள் எவ்வளவு? ஒரு 4-5 நாள், அங்க 1 மாதம், 1 வீக், 4-5 நாள். இவர் 2 நாள் கூட்டிட்டா. சரியா? 7 நாள், 7 நாள், ஒரு கிழமை 2 நாள் கூட்டிட்டா. ஓகே, 2 நாள் வித்தியாசம், 2 நாள் வித்தியாசம். யார் வெற்றி? பிரதர்சீனா நீங்க ஏதாவது சொல்லுங்க. 6 மாதம் வந்து விட்டது இந்த பக்கத்துல. 6 மாதம். சீரனை கேட்டால் கலா சொல்கிறார், புருஷனை கேட்டால் மனைவி சொல்றார். நீங்க சொல்லுங்க. சில நாள் அண்டைகள் 2-3 சும்மா கதறுகிறீங்க. அதுதான் பிரசங்கம் வந்தால் சரியா பேசும். சில நாள் கிடக்குது இல்லை, என் மாச கணக்குல கூப்பிடுறீங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை. இங்க பாருங்க. ஓகே, நெகேமியா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன வேலை செய்தார்? அதாவது 1வது அதிகாரம் கடைசி வசனம், 11வது வசனத்திலே கடைசி லைன்,
நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். சரியா? அவர் சில நாள் என்ன செய்கிறார்? துக்கித்து உட்கார்ந்து துக்கித்து உபவாசித்து மன்றாடுகிறார். சரியா? அதாவது அவர் வேலைக்கு போகல. நான் பிறகு நிறைய விஷயம் விளக்க போறேன். அப்புறம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அர்த்தசிஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில். சரியா? நிசான் மாதத்தில். அதாவது நிசான் மாதம் என்றால் அதற்கு இன்னொரு பெயர் அவிவ். அதுதான் யூதர்களுக்கு 1வது மாதம். கிஸ்லை என்பது டிசம்பர், நிசான் என்பது அல்லது அவிவ் நிசான் ரெண்டு ஒன்று தான், ஏப்ரல். அப்போ டிசம்பர் மாதத்தில் அழ தொடங்கினவர் ஏப்ரல் மாசம் தான் வேலைக்கு போறார். சோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம். விளங்குதா? 4 மாசம். அததான் சில நாள்னு நம்ம மக்கள் தமிழ்ல போட்டிருக்காங்க. இவங்க சொல்றது சரி, சில நாள்னா 2-3 நாள் தான். சரியா? 4 மாசம் மாப்பிள்ளைக்கு எழும்பவே முடியாம போயிடுச்சு. இப்ப விளக்கப்படுத்துகிறேன், கேளுங்க. பான பாத்திரக்காரன் என்றால் யார்? பான பாத்திரக்காரன் என்றால் அவன் ராஜா, அந்த தேசத்திலேயே ராஜா அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பவன் தான் பான பாத்திரக்காரன். ராஜாவுக்கு மெய் பாதுகாவலன் என்று ஒருவன் இருப்பான். அவன் தான் ராஜாவின் பாடிகார்ட். யாராவது ராஜாவை தாக்குவதற்கு வந்தால் மெய் பாதுகாப்பாளன் தான் ராஜாவை பாதுகாப்பான். ஆனால் அவனை விட ராஜாவை பாதுகாக்கிறவன் யார் தெரியுமா? பானபாத்திரன். அதாவது ராஜா எதை சாப்பிட்டாலும், ராஜா எதை குடித்தாலும் முதலாவது அதை எடுத்து தான் சாப்பிட்டு பார்த்து இது நல்லதா, சுவை சரியாக இருக்கிறதா. ராஜா குடிச்சிட்டு இதுக்கு சீனி பத்தாதுன்னு சொல்ல மாட்டார். ராஜா சாப்பிட்டு இதுல உப்பு பத்தாதுன்னு சொல்ல மாட்டார். ராஜாவினுடைய டேஸ்ட் முழுக்க தெரிஞ்ச ஒரு பானபாத்திரக்காரன் ராஜா சாப்பிட முன்பதாக அவன் அந்த சாப்பாட்டை சுவைத்து பார்த்து இதுல என்ன குறை, என்ன விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ராஜாவின் உணவு இவர் பாஸ் பண்ணாதான் ராஜாவுக்கு சாப்பிட கிடைக்கும். அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவர். ஆகவே யாராவது ராஜாவுக்கு விஷம் வைத்தால் சாவதும் இவன் தான். அந்த மாதிரி ராஜாவுக்காக வாழவும் சாகவும் துணிந்த ராஜா நம்புகிற ஒருவனாய் இருக்க வேண்டும். இப்ப ராஜா எப்ப எல்லாம் சாப்பிடுவாரு? இப்ப ராஜா எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம், அப்படித்தானே? இப்ப பாருங்க, இப்ப உதாரணம் எங்களுடைய பைபிள் காலேஜ், கமான் ஜோனத்தனுக்கு தெரியும், எங்க பைபிள் காலேஜ்ல பெல் அடிப்பாங்க தானே சாப்பிட வரதுக்கு. பெல் அடிச்ச பிறகு நான் போறேன் சாப்பிடுறதுக்கு. நான் எப்ப சாப்பிடுறேன்? நினைச்ச நேரம். ஏன்? அது நான் தொடங்கின பைபிள் ஸ்கூல், நான் தான் பிரின்சிபல், நான் தான் அங்க ராஜா, இல்லையா? என்னைய எவனாவது பெல் அடிச்சு கூப்பிட்டான்னா அவனுக்கு மணியே அடிச்சு விட்டுருவேன். சரிதானே? ஆமாவா இல்லையா? இப்படி சொல்லியும் சிரிக்கிறீங்க. இல்லப்பா, சிரிக்கிறதுக்காக சொல்றேன்டா. இங்க பாருங்க, என்னுடைய பைபிள் காலேஜ் நான் நினைச்ச நேரம் சாப்பிடுவேன். ஏன்னா அது அங்க நான் வச்சது சட்டம். ஆனா மாணவர்கள் மணி அடிச்சாதான் சாப்பிடுறது. ஆஃப்டர் ஆல் ஒரு பைபிள் ஸ்கூல் பிரின்சிபலே நினைச்ச நேரம் சாப்பிடலாமா இருந்தா மகாபெரும் சக்கரவர்த்தி ஒருவர் நினைத்த நேரம் சாப்பிடலாம் தானே? அவர் இரவு 2 மணிக்கு அவருக்கு தூக்கம் இல்லாமல் முழிப்பு வந்து எனக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னா யாரும் காலை வர இது சொல்ல முடியுமா? அப்போ இவர் ஆப்பிள் சாப்பிட முடியுமா? பானபாத்திரக்காரன் அதை சாப்பிட்டு பார்க்காமல். ஆகவே ராஜாவினுடைய அறைக்கு பக்கத்து அறையிலே பானபாத்திரக்காரன் இருக்க வேண்டும். எந்த நேரம் வேண்டுமானாலும் ராஜா அழைக்கும் பொழுது ஓடி வரக்கூடிய ஒரு இடத்திலே பானபாத்திரக்காரன் இருக்க வேண்டும். அதிகமாக இந்த பானபாத்திரக்காரனாக நியமிப்பது யாரை தெரியுமா? அன்னகர்களை. அன்னகர்கள் என்றால் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஏன் தெரியுமா அவர்களை நியமிப்பார்கள்? ஒன்று, அவன் திருமணம் செய்ய மாட்டான். அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல தானே, அலி தானே. ஆகவே அவன் திருமணம் செய்ய மாட்டான். திருமணம் செய்தவனை இந்த வேலைக்கு வைத்து விட்டால் அவன் வீட்டுக்கு போனால் ராஜா சாப்பாடு அவுட். சரிதானே? மற்றது ராஜா எந்த நாட்டு ராஜாவா இருந்தாலும் அந்த புறம் இருக்கும், அந்த புறத்திலே அநேக பெண்கள் இருப்பார்கள். சரிதானே? அவனுடைய மனைவி இருக்கும், அவனுடைய வைஃப் இருக்கும், வைப்பு இருக்கும். சரியா? வைப்புனா வைப்பாட்டிக்கு ஷோ. சரிதானே? அப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு ஆணை கூட்டி கொண்டு போனாலும் இவன் ராணியை சைட் அடிப்பான்.
ஆகவே பெண்களை பார்த்தாலும் மயங்காத ஒருவன் தேவை. ஆகவே இந்த ராஜா தனக்கு பானபாத்திரக்காரனாக வைத்திருப்பது யார தெரியுமா? ராஜா இந்த அந்த அவன் அந்த புறத்துல வந்து ராஜாவுக்கு பசி எடுத்தாலும், ராஜாவுக்கு பசிக்குதாண்டி கொண்டு வாங்கடி சாப்பாடு அப்படி கருவாடா எங்க பாப்போம் சாப்பிடலாம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் வச்சிருப்பாங்க. புரியுதா? புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் நீங்கள். எத்தியோப்பிய ஒரு மந்திரி வந்தானே, அதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் வந்து எத்தியோப்பியா. அந்த பிலிப்பு போய் சுவிசேஷம் சொல்லுகிறான். அவன் எத்தியோப்பியா அன்னகன் என்றுதான் இருக்குது. சரியா? இந்த பழக்கம் அங்கே மாத்திரம் அநேக தேசங்கள்ல, இந்தியாவில எல்லாம் கூட இருக்கிறது. சரியா? எத்தனை பேர் விக்ரம் ஒரு படம் பாத்தீங்க? உங்களுக்கு பைபிளை சொல்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். விக்ரம் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? கமலஹாசன் விக்ரம் படம். அதுல சலாமியான ஒரு நாடு இருக்குது தானே? அதுல அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரரா இருக்கிறது ஜனகராஜ். வெல்கம் டு சலாமி அப்படி ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு புரியுது. இதெல்லாம் சரித்திர ஆதாரங்களோடு உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியா? அப்போ நெகேமியா அந்த மாதிரி ஆளா இல்ல. அப்படியானால் அந்த மாதிரி ஒரு அன்னகன் அல்லாத ஒருவன் ராஜாவின் பானபாத்திரக்காரனானது எப்படி? மர்மத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளக்குகிறேன். சரியா? அதற்கு முன்னர் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நெகேமியாவினுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அவருடைய அறை எங்கே இருக்கிறது? சூசான் அரண்மனையிலே ராஜாவின் அறைக்கு பக்கத்து அறை. ராஜாவின் அறை பிரம்மாண்டமாக, ராஜாவின் அறை சக்கரவர்த்தியின் அறையாக இருக்கும். அதற்காக பக்கத்து அறை அந்த அளவிலே இல்லாவிட்டாலும் ஒரு சின்ன குடிசை மாதிரியா இருக்கும். பயங்கர வசதிகளோடு இருக்கும். ஆகவே நெகேமியா வசதியோடு ராஜாவின் அறைக்கு பக்கத்து அறையிலே வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வசதியிலே வாழ்ந்த பொழுது அவருக்கு எருசலேமை பற்றி நினைக்கவும் தன் ஜனங்களை பற்றி நினைக்கவும் அவருக்கு நேரம் இல்லை. பயங்கர சுயநலவாதியாய் வாழ்ந்தவர். புரியுதா? அப்படி அவன் சுயநலமாய் வாழ்ந்தபடியால் தான் அவனை பார்க்க ஆனானியும் அந்த சகோதரர்களும் வந்து, நம்முடைய ஜனத்துக்கு இப்படி ஒன்று நடந்து விட்டது என்று நடந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது இவன் அப்படியே இடிந்து போனது போல உட்கார்ந்தானே. அவனுக்கு வந்தது ஒரு பயங்கர குற்ற உணர்வு. என்னுடைய ஜனங்கள் அங்கே இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது நான் ராஜாவின் அரண்மனையிலே பக்கத்து அறையிலே சொகுசாக வாழுகிறேன் என்று அவன் அப்படியே விழுந்து கீழே உட்கார்ந்து அழுது துக்கப்பட்டு டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள ஆகிட்டான். வேலைக்கு போக முடியாது. ராஜாவும் மன்னித்தார். 4 மாதங்கள் அவன் வேலைக்கு வராவிட்டாலும் என்ன செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது. நெகேமியா இல்லாத நாட்களில் யார் அவருடைய உணவை எல்லாம் பார்த்து கொண்டது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் அனுமதித்தாரே, அதுவும் எனக்கு சொல்லுகிறது நெகேமியா ஒரு பெரிய ஆள் என்று. இன்னும் கொஞ்ச நேரத்திலே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் யார் என்று. சரியா? அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான். அலங்கம் என்றால் என்ன? ஒரு பட்டணத்துக்கு பாதுகாப்பு. எருசலேமுக்கு பாதுகாப்பே எருசலேமின் அலங்கம் தான். 2 விதமான பாதுகாப்பு. ஒரு அலங்கம் என்றால், அந்த அலங்கம் என்பது ஒரு பெரிய சுவர். அந்த காலத்தில் இருக்கின்ற பட்டணங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சுவர்களால் 2 விதமான பாதுகாப்பு அந்த ஜனங்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று, எதிரிகள் நினைத்த நேரம் உள்ளே வர முடியாது. அந்த அலங்கத்துக்கு மேலே இருக்கின்ற காவலாளிகள் தூர வரும் பொழுதை கண்டு கொண்டு அறிவித்து விட்டால் இவர்கள் அதற்கேற்ற நடவடிக்கையை எடுப்பார்கள். 2வது, பட்டணத்துக்கு உள்ளே இருந்து வெளியே போகிறவர்கள் கூட கண்டவர்களும் போகாதபடிக்கு அந்த வாசல்ல இருப்பவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். உதாரணமாக ஒரு சின்ன 5 வயது பிள்ளை அந்த அலங்கத்து வாசல் வழியாக வெளியே ஓட பார்க்கிறது என்றால் அங்கே இருக்கின்றவர்கள் சொல்வார்கள், பாப்பா 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 நீ வெளியே போகாத, உள்ள போ, வெளியே போனா ஆபத்து. இன்றைக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவம் பாதுகாப்பாய் இல்லை. தெரியுமா? உலக கிறிஸ்தவம் பாதுகாப்பாய் இல்லை. எத்தனையோ அசுத்தங்கள், பாவங்கள், கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன.
ஏனென்றால் சபைகள் ஒழுங்கான அலங்கம் கட்டப்பட்டில்லை. அது கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் இந்த பர்கரில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. இலங்கையில எத்தனை சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசங்கள் வந்து எத்தனை பேரை குழப்பிக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? விசுவாசிகள் என்ற பெயரிலே அநேகர் வாழுகிறார்கள். ஆரம்பத்தில் உண்மையான விசுவாசிகளாக இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கள்ள உபதேசங்களுக்கு தங்களை விற்றுவிட்டு தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்பிக்கொண்டு மூடர்களாய் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். முன்பு வெளியில இருக்கிறவன் தான் நரகத்துக்கு போனான், சபையில இருக்கிறவன் பரலோகம் போனான். இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிறவனும் இந்த மாதிரியான கள்ள உபதேசங்களால் நரகத்துக்கு போகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அலங்கம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைகளுக்கு உள்ளே இருக்கின்ற ஜனங்களுக்கு கூட உள்ளே பாதுகாப்பில் வெளியே போகிறார்கள். நினைத்தபடி அவர்கள் வெளியே போய் நினைத்தபடி அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த சின்ன பிள்ளை வெளியே போய் ஆபத்துக்கு முகம் கொடுப்பது போல இன்றைக்கு சபைகள் பாதுகாப்பாய் இல்லை. அலங்கம் கட்டுகிற வேலை யாருடையது? அதுவும் நம்முடையதுதான். அந்தந்த பட்டண வாசிகள் அந்த அவர்களுக்கு அலங்கங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பெர்கனிலே இருக்கின்ற இந்த சியோன் சுவிசேஷ சபைக்கு அலங்கம் கண்டியில இருக்கிற சுரேஷ் கட்ட மாட்டான். அதை இங்கே இருப்பவர்கள் தான் கட்ட வேண்டும். இன்றைக்கு அலங்கம் கட்ட வேண்டிய நெகேமியாக்கள் அதை பற்றி தெரியாமலேயே தங்கள் சபை ஆபத்தில் இருக்கிறது, தாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம், தங்கள் கிறிஸ்தவம் ஆபத்தில் இருக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் கொடுக்கப்பட்ட சொகுசான ஊழியத்திலே சொகுசான வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கிறார்கள். புரியுதா? நீங்கள் என்னதான் இந்த நோவேலையை வாழ்ந்தாலும் நீங்கள் இலங்கையர்கள். இலங்கையில் இருக்கின்ற சபைகளை குறித்து உங்களுக்கு தாரம் வேண்டும். இலங்கையில் இருக்கிற சபைகளுக்கு உங்களால் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் உடனே பணம் என்று நினைக்காதீர்கள். இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு வியாதியே இதுதான். வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் நினைக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் ஒரு சபையை கட்டினால் போதும், வவுனியாவில் ஒரு சபையை கட்டினால் போதும், இருக்கிற ஒரு 4 ஊழியக்காரர்களுக்கு பணம் அனுப்பினால் போதும், ஒரு 2 மாஸ்டர்ஸ்க்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்தால் போதும். அதெல்லாம் நல்லதுதான், சரியில்லை என்று சொல்லவில்லை. அதை விட இலங்கையை சேர்ந்த இலங்கையர்களுக்கு கிறிஸ்தவர்களாய் வந்த பிறகு இலங்கையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து ஜெபத்தில் அவர்களை தாங்கி அலங்கம் கட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நெகேமியாக்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவே மாட்டேன் என்கிறது என்ன நடக்கிறது என்று சொல்லவில்லை என்று. சரியா? இந்த நெகேமியா அப்படியே அதிர்ந்து போனான். உட்கார்ந்து அவன் அழுது சில நாளா என்றால் இப்பொழுது தெரியும் 4 மாதம் என்று உபவாசித்து என்றால் இது அந்த நானும் நீங்களும் இருக்கிற உபவாசம் அல்ல, இது சாப்பிடவே முடியதில்லை. கொண்டாடுறாங்க சாப்பாடு நெகேமியாவுக்கு வேணாம், அவ்வளவு வேதனை. இந்த வேதனை ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு குற்ற உணர்விலே இந்த நெகேமியா தாக்கப்பட்டு 4 மாதங்கள் அழுது புலம்பி அவன் எழும்பினானே, ஒரு தீர்மானத்தோடு எழும்பினான், நான் இதை குறித்து ஏதாவது செய்வேன் என்று. சரியா? 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிங்க 1வது வசனத்தை. வாசிங்க. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு நெகேமியா எவ்வளவுதான் அவன் ரொம்ப 4 மாதங்கள் அவனுக்கு வேலைக்கே போக முடியவில்லை. ராஜா கேட்டிருப்பார், என்ன நெகேமியா இன்னும் வரவில்லை? இல்லை மன்னா, அவன் அப்படியே அடுத்த அறையிலே ஒரு நோயாளியை போல கிடக்கிறான். ராஜா வந்து பார்த்திருப்பார், என்ன நெகேமியா உனக்கு ஓகே சரியா என்று அந்த ராஜா இருந்திருப்பார். இப்போ 4 மாதங்கள் கடந்து விட்டது. இன்னும் நெகேமியா துக்கமாய் இருக்கும் போது எப்படி வேலைக்கு போனான்? உங்களுக்கு தெரியுமா, எந்த கலாச்சாரத்திலும் ஒரு பழக்கம் இருக்கிறது,
வருஷத்தின் முதலாவது நாள் வேலைக்கு போக வேண்டும். இலங்கையிலே அப்படித்தானே? ஒரு கொஞ்ச நேரமாவது, ஒரு அரை நேரத்துக்காவது பேங்க் எல்லாம் திறந்து வைப்பாங்க ஸ்ரீலங்கால ஜனவரி 1ஆம் தேதி. அது வருஷத்தின் முதல் நாள் கொஞ்ச நேரமாவது அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று. நிசான் மாதம் எத்தனையாவது மாதம் என்று உங்களுக்கு சொன்னேன்? அபீப் மாதம் முதலாவது மாதம். அப்போ ராஜா தகவல் அனுப்புகிறார், முதலாவது மாதத்துல இன்று கட்டாயம் நெகேமியா வேலைக்கு வர வேண்டும். அவனுக்கு சுகமில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் வேலைக்கு வர வேண்டும். 4 மாதங்கள் அவன் வேலைக்கு வரவில்லை. இது புதிய மாதம், ஆகவே அவன் புதிய வருஷம், ஆகவே அவன் வர வேண்டும் என்று. அதனால் தான் நெகேமியா வேலைக்கு போனான். இன்னும் அவன் இந்த துக்கத்தை விட்டு மீளவில்லை. அதனால் தான் திராட்சரசத்தை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கும் பொழுது ராஜா கவனித்து விட்டார். என்ன நீ துக்கமா இருக்கிற, இன்னும் துக்கமா இருக்கிறாய், இது உடம்பு வியாதி அல்ல. இவ்வளவு நாள் நான் நினைத்தேன் நீ அறையில இருக்கும் பொழுது உன்னை பார்த்த பொழுது உனக்கு ஏதோ ஒரு வியாதி என்று. ஆனால் இது உன்னுடைய சரீரத்தின் வியாதி அல்ல, இது மனதின் துக்கம். என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் இவன் பயப்படுகிறான். என்ன தெரியுமா? இவன் சொல்ல வேண்டும், தன்னுடைய தேசத்தை குறித்து என்னுடைய எண்ணம் போய்விட்டது என்று. அது ராஜாவை அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது நான் இங்கே நன்றாக இருக்கிறேன், சரியா, நான் இங்கே நன்றாக இருக்கிறேன் என்ற அந்த சந்தோஷத்திலே அவன் வாழ வேண்டும். தன்னுடைய தேசத்தை குறித்து அவன் நினைக்க முடியாது. ஆகவே அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற அந்த என்னுடைய தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது எனக்கு எப்படி மனதிலே சந்தோஷம் வரும் என்று. பாருங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் இப்பதான். அப்பொழுது ராஜஸ்திரீ பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தால், 6வது வசனம், சரிதானே? யார் இந்த ராஜஸ்திரீ? அதான் விஷயம். யார் இந்த ராஜா? அர்த்தசஷ்டா. சரி, எஸ்தர் புத்தகத்துக்கு போவோம். 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. அகாஸ்வேரு ராஜா என்கின்ற ஒரு ராஜாவை நாங்கள் சந்திக்கிறோம் எஸ்தர் புத்தகத்திலே. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவியின் பெயர் வஸ்தி. அவளை வர சொன்ன பொழுது அவள் வரவில்லை. ராஜாவுக்கு கோபம் வந்தது, விவாகரத்து. சரியா? அந்த அகாஸ்வேருவின் மனைவியாய் வந்தவள் யார்? எஸ்தர். மனைவியாய் ஏற்படுத்தப்பட்டவள் யார்? எஸ்தர். நெகேமியா புத்தகத்திலே காணுகின்ற ராஜாவின் பெயர் என்ன? அர்த்தசஷ்டா. ஒருவேளை அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கும் அர்த்தசஷ்டா ராஜாவுக்கும் தொடர்பு இருக்குமோ? அப்படியானால் இந்த நெகேமியா எஸ்தருக்கு யாருமாவதா இருக்க கூடுமோ? உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். அந்த அர்த்தசஷ்டா தான் இந்த அகாஸ்வேரு. ஒரே ஆள். எப்படி தெரியும்? இந்த பெயர் அவருடைய உண்மையான பெயர் அல்ல, சரியா? என்ற ஒரு மன்னன் இருந்தார். தமிழ்ல எப்படின்னு எனக்கு தெரியல, சரியா? பெர்ஷியன் மொழியில. அவருடைய மகன் அதுதான் தமிழ்ல அர்த்தசஷ்டா என்று இருக்கிறது, சரியா? அர்த்தசஷ்டா என்ற அந்த சொல் ஒரு பெர்சிய சொல். அதே சொல்லை இஸ்ரவேலர்களுடைய எபிரேய மொழியிலே மொழிபெயர்த்தால் அகாஸ்வேரு, தமிழ்ல அகாஸ்வேரு. இங்கிலீஷ்ல ஜான், தமிழ்ல யாரு? யோவான். ஆனா அது ரெண்டுமே உண்மை இல்லை. உண்மையான ஆளுடைய பெயர் என்ன? யோஹானேஸ். யோஹானேஸ் தான் தமிழ்ல யோவான், இங்கிலீஷ்ல ஜான். அப்போ ஒரு இடத்திலே யோவான் இயேசுவா இருந்தான். ஜீசஸ் டோல்ட் ஜான். அப்ப ஜீசஸ் டோல்ட் ஜான், அது ஜான். இங்க இது யோவான், இது வேற ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அர்த்தசஷ்டா என்பது பெர்சிய மொழியிலே வருகின்ற சொல். அதே சொல் எபிரேய மொழியிலே அகாஸ்வேரு. புரியுதா? இப்ப அகாஸ்வேரு கதையை நாங்க பார்த்தா 3வது வசனம், எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே பிளா பிளா பிளான்னு கதை போகுது. அப்போ உங்களுக்கு எஸ்தர் புத்தகத்தின் கதை தெரியும். அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை தள்ளிவிட்டு எஸ்தரை மனைவியாக்கி கொண்ட வருஷம் எத்தனையாவது வருஷம்? அவனுடைய ஆட்சியில் 3வது வருஷம். அதே ராஜா
எத்தனையாவது வருஷத்திலே நெகேமியாவின் சம்பவம் நடக்கிறது? 20வது வருஷம். அப்போ 20வது வருஷத்திலே ராஜஸ்திரீ இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவங்க? எஸ்தர். எத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கை? 17. எஸ்தர் அகாஸ்வேரோவை அல்லது அர்த்தசஷ்டாவை திருமணம் செய்து 17 வருஷங்களுக்கு பிறகு நெகேமியாவின் சம்பவம் நடக்கிறது. அகலியாவின் குமாரன் நெகேமியா என்று சொன்னேன் அல்லவா? அகலியா யார் தெரியுமா? மொர்தெக்காயினுடைய சொந்தக்காரர், ஒன்று விட்ட சகோதரர். சரியோ? மொர்தெக்காய்க்கு அகலியா ஒன்று விட்ட சகோதரர் என்றால், எஸ்தர் மொர்தெக்காய்க்கு ஒன்று விட்ட சகோதரி. சில பேர் நினைக்கிறாங்க மொர்தெக்காய் வந்து எஸ்தர் மாமா சித்தப்பா, அப்படிலாம் கிடையாது, சகோதரர். அப்போ நெகேமியாவினுடைய அப்பா எஸ்தருடைய ஒன்று விட்ட சகோதரன். அப்ப எஸ்தர் நெகேமியாவுக்கு யார்? மாமி. என்ன சரியா? இப்ப விளங்குதா? மாமியா என்ன என்ன முறை? அதாவது நெகேமியாவின் அப்பா அகலியா எஸ்தருக்கு சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன். அப்போ நெகேமியாவுக்கு எஸ்தர் யார்? மாமி. என்ன சரியா? சரிதானே? அப்போ எஸ்தர் மாமியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நெகேமியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைத்தது. பொதுவாக அன்னகர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி. இப்ப விளங்குதா? ஏன்னா ராஜா தன்னுடைய மனைவியார் ஒரு யூத பெண், ஆகவே மனைவியை நம்புவான் தானே ஒரு ராஜா. அப்போ தனக்கு ஏதாவது நடந்தால், தன்னுடைய உயிர் போனால் இவள் விதவை ஆகிவிடுவாள் தானே. அத்தோடு இப்போ எஸ்தரை இவனுக்கு நன்றாக தெரியுமே, நல்ல ஒரு பெண் தானே எஸ்தர். அப்போ எஸ்தர் தன்னுடைய மருமகனை ரெக்கமெண்ட் செய்யும் போது அந்த ராஜா வேலைக்கு எடுக்காமல் இருப்பாரா? இப்ப விளங்குதான்? நெகேமியா ஒரு அலியாய் இல்லாமல், அண்டகனாய் இல்லாமல் இருந்தும் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பதவி அவனுக்கு கிடைத்தது என்று. அடுத்தது, நெகேமியா திருமணம் செய்திருக்கவில்லை, அப்படித்தானே? ஏன் திருமணம் செய்திருக்கவில்லை? யூதர்கள் 40 வயதுக்கு மேலே தான் திருமணம் செய்வார்கள். இவன் ஒரு வாலிபனாய் இருந்தான். சரியா? நெகேமியாவின் கதையை நீங்கள் பார்த்தால், நெகேமியா எருசலேமுக்கு போயிட்டு 17 வருஷங்கள் இன்னும் அங்கே இருந்து விட்டு திரும்ப வருகிறான். எப்படி போறாரு தெரியுமா? குதிரையில் ஏறி. எருசலேமுக்கு போன பிறகு அந்த எருசலேமை பார்வையிட நெகேமியா எப்படி போனார் தெரியுமா? இரவில் குதிரையில் ஏறி தனியாக போகிறார். இதெல்லாம் வாலிபர்கள் செய்யற வேலை. சரியா? ஆகவே நெகேமியா என்ற வாலிபன் எஸ்தரனுடைய ஒரு மருமகன் என்றபடியினால் எவ்வளவு பெரிய பதவி கிடைத்தது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதனால் தான் பயலுக்கு தன்னுடைய எருசலேமை பற்றியும் தன்னுடைய ஜனங்களை குறித்தும் எந்த விதமான அக்கறையும் இருக்கவில்லை. ஜாலியான வாழ்க்கை. விளங்குதா? ராணியை எப்படி கூப்பிடுவாரு? ஆண்டி. ராஜாவை எப்படி கூப்பிடுவாரு? ரூம்ல வச்சு அங்கிள். சரிதானே? மாமியோட புருஷன் அங்கிள் தானே இங்கிலீஷ்ல. நெகேமியா அங்கிள் என்று அழைத்திருக்க மாட்டான். அந்த காலத்தில் ஆங்கிலம் இருக்கவில்லை. சரியா? ஆனா உங்களுக்கு விளங்குதானே என்ன சொல்றேன்? சக்கரவர்த்தி 127 தேசங்களை ஆண்ட சக்கரவர்த்தி யார்? தன்னுடைய மாமா. அந்த திமிரையிலே தான் இவனுக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே, உண்மையாக இது நமக்கு பேசட்டும், எனக்கு உங்களுக்கு நமக்கு பேசட்டும். இது அதாவது நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள் நம்முடைய கண்களை மறைத்து கிறிஸ்தவத்துக்கு இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது, எங்களுடைய ஜனங்கள் என்றால் கிறிஸ்தவ ஜனங்கள், இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதனை பார்க்க விடாமல் செய்யக்கூடாது. எங்களை பற்றி மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. சுயநலமாய் இருக்கக்கூடாது. நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய கிராமம் என்று மாத்திரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு எல்லாரும் வந்து என்ன பேசுவார்கள் தெரியுமா? ரட்சிக்கப்படாதவனை சபைக்குள்ளே கொண்டு வா, ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் சொல்லு. இவற்றை பற்றி மாத்திரம் பேசுகிறார்கள். அது முக்கியம். இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. ஆனால் நெகேமியாவுக்கு நடந்தது நமக்கு நடந்துவிடக் கூடாது. அதாவது
ஏனைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு நிலை வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக நம்மை இலங்கையர்களாக படைத்தவர் ஆண்டவர், தமிழர்களாக படைத்தவர் ஆண்டவர். நாம் தெரிவு செய்யவில்லை. அப்போ ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை எப்படி படைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருப்போம், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வாழ்வோம். ஆனால் நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். புரியுதா? தமிழர்கள் இளைஞர்கள் என்ற நிலைமை போகட்டும், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஒரு இனம். இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார கஷ்டத்தை நான் பேசவில்லை, உபத்திரவத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும் பொழுது ஆபத்து. இன்றைக்கு கிறிஸ்தவ அரசாங்கங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் செயல்படுகின்றன. கிறிஸ்தவ அரசாங்கங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ தேசங்களிலே சபைகள் நடத்த முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இவற்றுக்காக ஜெபிக்கிறார்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபம் என்று சொல்லும் பொழுது, அநேக சபைகளில் ஜெபம் என்று சொன்னா எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியக்காரன், எங்களுடைய விசுவாசி, எங்களுடைய கூட்டங்கள், எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவைதான். எங்களுக்காக நாங்க ஜெபிக்காம வேற யாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் இது மாத்திரம் அல்ல, இதையும் ஜெபித்து விட்டு நாங்கள் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இலங்கையிலே வாழுகிற கிறிஸ்தவர்கள், இந்தியாவிலே வாழுகிற கிறிஸ்தவர்கள், பர்மாவிலே துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள், ஈரானிலே கொல்லப்படுகின்ற கிறிஸ்தவர்கள், சீனாவிலே பாதாளத்திலே ரகசியமாய் இயங்குகின்ற கிறிஸ்தவர்கள், அமெரிக்காவிலே உள்ள கிறிஸ்தவர்கள், இங்கே நோர்வேயிலே கட்சி தொடங்கியாவது இந்த கிறிஸ்தவ விஷயங்களை மறுபடி அரசாங்கத்துக்கு கொண்டு வருவோம் என்று நினைக்கின்ற கிறிஸ்தவர்கள், இவர்களுக்காகவும் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும். நெகேமியாவை போல செய்ய வேண்டும். நெகேமியா ராஜாவோடு பேசுகிறார். ராஜாவுக்கு சொல்லுகிறார், நான் ஏன் இப்படி துக்கமுகமா இருக்கிறேன், இது சட்ட விரோதமானது. உமக்கு முன்பதாக உங்களுக்கு தெரியுமா வஸ்திக்கு என்ன நடந்தது என்று? ராஜா அழைத்த பொழுது வரவில்லை, அதுதான் குற்றம். எஸ்தர் போகும் பொழுது, ராஜாவை சந்திக்க போகும் பொழுது பயந்து கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா? அனுமதி இல்லாமல், முன் அறிவித்தல் இல்லாமல் போனால் மரண தண்டனை. அழைத்து போகாமல் விட்டவனுக்கு விவாகரத்து, அழையாமல் போனவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். எல்லாரும் பார்ப்பார்கள், அழையாமல் வந்து விட்டாலே என்று. ராஜா தன்னுடைய செங்கோலை அவளை நோக்கி நீட்டினால், பரவாயில்லை, நான் அவளை மன்னிக்கிறேன் என்று அர்த்தம். எஸ்தரை நோக்கி அவன் நீட்டினான், ஆகவே எஸ்தரின் உயிர் தப்பியது. இது போன்ற ஒரு நிலைமை தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு முன்னால் தான் அவனுடைய மனைவியின் ஒரு ஒன்றுவிட்ட சகோதரனின் மகனா இருந்தாலும் மனைவியே முன்னே போகும் பொழுது, பயந்து போகும் பொழுது, இவனும் பயத்தோடு தான் போக வேண்டும். இவன் முகமாய் இருக்கவே கூடாது. இவன் துக்க முகமாய் இருந்த பொழுது அந்த ராஜா கேட்ட பொழுது இவன் உண்மையை சொல்லுகிறான். ராஜாவே, என் வசதியான வாழ்க்கை போதும், நான் நிம்மதியா இருந்த வாழ்க்கை போதும், இப்போ என் மனது என் ஜனங்கள் பக்கம் போய்விட்டது, நான் இனி எப்படி சந்தோஷமா இருப்பேன்? சரியானால் அன்பானவர்களே, அந்த நேரத்திலே நெகேமியா என்ன சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா? ஐயோ, என்னால் என்ன செய்ய முடியும் ஐயா, கவலைப்பட மாத்திரம் தான் முடியும், இதை தவிர ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நிலைமையை மாற்றினார். மனம் வந்தது அவனுக்கு. அவனுடைய அந்த கெட்ட சுயநலமான குணம் இல்லாமல் போய் தன்னுடைய ஜனங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் அவனுக்கு வந்த பொழுது கர்த்தர் கதவை திறக்க ஆரம்பித்தார். 50 வருஷங்களுக்கு 70 வருஷங்களுக்கு முன்னால் கோரேசனுடைய உள்ளத்தை ஏவினவர் இந்த அகாஸ்வேருவின் அல்லது இந்த அர்த்தசஷ்டாவின் உள்ளத்தை ஏவி அவன் சொல்லுகிறான் நெகேமியாவுக்கு, என்ன வேண்டும் கேள், நான் உனக்கு தருகிறேன். நெகேமியா ஆச்சரியப்படுகிறான். இனி நீங்கள் நெகேமியா புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், ராஜாவே, எனக்கு கடிதம் தருகிறீர்களா? தருகிறேனடா. அந்த 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 காட்டிலே மரங்கள் வெட்டுவதற்கு அந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஓகே, அலங்கம் கட்ட போகட்டுமா? போய் வா. 17 வருஷங்கள் நெகேமியா போய் எருசலேமில் இருந்து அலங்கத்தை கட்டி முடித்தான். நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது வழமையா எருசலேமில் இருந்தது 7 வாசல்கள், 10 வாசல்கள் வைத்து கட்டினான். 10 வாசல்கள் வைத்து அருமையான ஒரு அலங்கத்தை கட்டினான். நெகேமியா என்ற அந்த வாலிபனால்
எருசலேமுக்கு பாதுகாப்பு வந்தது. ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்து நம்மளுக்கு தெரியும். எத்தனையோ எதிர்ப்புகள். சில பேர் வந்து கிண்டல் அடித்தார்கள். நீ என்ன செய்ய முடியும்? சுவர் கட்டுகிறீர்களா? இந்த சுவரிலே நரி ஏறினாலும், நரினா ஒரு சின்ன சாமான் இல்லையா, நரி ஏறினாலும் உடைஞ்சிரும்னு சொல்லுவோம். இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நெகேமியாவை போல பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். சரியா? நாங்க ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நான் அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல ஒண்ணு உங்களுக்கு சொல்றதா இல்லை. நெகேமியாவை பத்தி ரொம்ப டீச் பண்ண நினைச்சிருப்பீங்க. இல்ல, இது போதும். உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டி விட்டேன் யார் இந்த நெகேமியா, ஏன் அவருக்கு அந்த அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அந்த சமூகத்திலே வேலை செய்கின்ற அந்த தகுதி அவருக்கு கிடைத்தது என்று. இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர ஆரம்பிக்க வேண்டும், கர்த்தர் எங்களை இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். முதல்ல அதை யோசிக்க. பிரச்சனைகளை மறப்போம். நமக்கு இருக்கிற வியாதிகளா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளா இருக்கலாம், சபை என்றால் சபையிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். சரி, எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவோ நன்றாக இருக்கிறோமா இல்லையா? ஆராதிப்பதற்கு பாருங்கள், என்ன அழகான ஒரு அறையை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். என்ன அழகான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்திருக்கிறீர்கள். வீடியோ கேமரா, லேப்டாப், அங்க வேற கம்ப்யூட்டர். உங்களுக்கு என இரவு பகலாக மாய்வதற்கு ஒரு ஊழியக்காரன். சரியா? இந்த மாதிரியான நாட்காலிகள், விசுவாசிகள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் எத்தனை சபைகள் இன்றைக்கு இயங்குகின்றன ஒரு ஊழியக்காரன் இல்லாமல்? எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் விசுவாசிகள் இல்லாமல்? எத்தனை ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஆராதிப்பதற்கு நேரம் இருந்தும் இடமில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆராதிப்பதற்கு இடம் இருந்தும் ஆட்கள் இருந்தும் நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆராதிப்பதற்கு இடமும் இருந்து, நேரமும் இருந்து, ஆர்வமும் இருந்து, சட்டப்படி தடை போடப்பட்ட எத்தனை இடங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பெர்கனிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே குறைகளையே பார்த்து கொண்டிருக்காமல் கொஞ்சம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நிறைவுகளை குறித்து சந்தோஷப்பட்டு குறையோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்களை நினைத்து பாருங்கள். பணத்தை பற்றி நான் பேசவில்லை. பணமே மற்றவர்களுக்கு அனுப்பாவிட்டால் கூட பரவாயில்லை. ஒரு கிறிஸ்தவன் இன்னும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய பரிசு என்ன தெரியுமா? ஜெபம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிப்பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த கஷ்டப்படுகின்ற யாருக்காவது ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு கடிதம் அனுப்பி பாருங்கள். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இலங்கையிலே திடீரென கேள்விப்பட்டேன். முன்பின் கேள்விப்படாத ஒரு பேர் எனக்கு SMS வந்தது ஒரு நாள். எங்களுடைய அந்த பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் இருக்கிறோம், கண்டி பாஸ்டர்ஸ் ஐக்கியம். அப்போ அவர்கள் ஏதாவது விஷயம் வந்தால் எல்லா பாஸ்டர்ஸுக்கும் SMS அனுப்புவார்கள். எனக்கும் வந்தது. அதிலே யாரோ ஒரு பாஸ்டர் பிரதீப் என்று பெயர். இன்னும் நான் அவரை கண்டதில்லை. இலங்கையின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கிறாராம். பௌத்தர்கள் வந்து அவரை அடித்து, அவருடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சபையை உடைத்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். SMS வந்தது. உடனே நான் அந்த பாஸ்டர்ஸ் இவர்களுக்கு அனுப்பி அந்த பாஸ்டர் பிரதீப்பின் தொலைபேசி இலக்கத்தை கேட்டேன். எடுத்து விட்டு அந்த பாஸ்டருக்கு தொலைபேசியில பேசினேன். நான் சொன்னேன், உங்களுக்கு இனி தெரியாது, என் பேர் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பிரதர், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், ஐயோ எனக்கு ரொம்ப தனிமையான ஒரு உணர்வுக்குள்ளே இருக்கிறேன், உங்களுடைய தொலைபேசிக்காக நன்றி. நான் அவருக்கு பணம் அனுப்பவில்லை, நான் அங்கே போகக்கூட முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரோட பேசின பொழுது அது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. 2007 2010 வரை நான் இலங்கையிலே மறைந்து வாழ வேண்டி வந்தது. என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது. எல்லாரும் என்னை கொல்லுவதற்கும் என்னை அடிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சித்துக் கொண்டிருந்த காலத்தில் நான் ஒளிந்து தெரிகிற பொழுது ஒவ்வொரு முறை யாராவது எனக்கு ஒரு கிறிஸ்தவர் அழைத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் சொல்லும் பொழுதும் என்னுடைய அந்த உடைந்து போயிருந்த ஆவி எழுப்புதல் அடைந்ததை நான் கவனித்தேன். அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேருக்கு இப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பணம் அல்ல, ஜெபம், அவர்களுக்கு ஒரு கடிதம், அவர்களுக்கு ஒரு டெலிபோன் கால், ஏதோ விதத்திலே நாங்கள் மற்ற கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நெகேமியாவினுடைய ஊழியம் என்ன தெரியுமா? அலங்கம் கட்டுவது. அன்பானவர்களே, இன்றைக்கு சபைக்கு தேவையான அலங்கம் என்ன தெரியுமா?
வேறொன்றுமல்ல, வார்த்தை. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு அலங்கமாக இருக்க வேண்டும். வார்த்தைக்கு புறம்பானதை யாரும் செய்யக்கூடாது. வார்த்தைக்கு புறம்பாய் செய்கிறவர்கள் உள்ளே வரவும் கூட. வார்த்தைக்கு புறம்பாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் வரவும் கூட. அலங்கம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். கண்ட கண்ட புத்தகங்கள் எங்களுடைய வீடுகளுக்குள் வராதபடி வார்த்தை என்கின்ற அலங்கம் கட்ட வேண்டும். இன்றைக்கு யூடியூபுக்கு போனால் எந்த பிரசங்கமும் கேட்கலாம், இன்டர்நெட்டுக்கு போனால் எந்த பிரசங்கமும் கேட்கலாம். ஆனால் வார்த்தை என்கின்ற அலங்கம் கட்டி அதன் மேலே இருந்து பார்க்க வேண்டும். இதை நான் பார்க்கலாமா, கூடாதா? இது என்னை பாதிக்குமா, என் விசுவாசத்தை பாதிக்குமா? யோசித்து ஜெபித்து தெரிந்தவர்கள். இப்ப பாருங்க, அலங்கத்தின் மேலே இருக்கிற காவலாளி எப்போ கத்துவான் தெரியுமா, ஆபத்து என்று. அவனுக்கு தெரியாத யாராவது வந்தால் அது ஆபத்தாயும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வியாபாரிகளா இருக்கலாம். குதிரைகளிலே சில பேர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் எதிரிகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாபாரிகளா இருக்கலாம். ஆனால் அவன் கத்தி விடுவான், கவனம். அதுபோல இன்டர்நெட், மேகசின், நாம் பழக்கம் வைத்திருக்கின்ற நமக்கு தெரியாத ஒரு பிரசங்கி, ஒரு தெரியாதவருடைய புத்தகம், தெரியாத ஒரு டிவிடி நமக்கு வரும் பொழுது கவனமா இருந்து உடனே கத்த வேண்டும். ஐயோ, இப்படி ஒன்று வருகிறது, இது சரியா? அலங்கம் வேண்டும். இன்றைக்கு இந்த அலங்கம் இல்லாதபடி நான் உபதேசங்கள், தூண் உபதேசங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வருகின்றன. கட்டுப்பாடு என்கின்ற ஒரு அலங்கம் சபையில் இருக்க வேண்டும். கண்ட இடத்துக்கும் போகக்கூடாது. கண்ட இடத்துக்கும் போய் கண்டவர்களோடும் தொடர்பு வைத்திருக்க கூடாது. ஒரு கவனம் இருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய ஆவியை நொறுக்கி போடுவார்கள். ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வருகின்ற நாங்கள் ஒரு அலங்கத்துக்குள்ளே இல்லாவிட்டால், வார்த்தை என்கின்ற அலங்கம் நம்மை உள்ளே வைத்திருக்காவிட்டால், வெளியே போய் கண்டவர்களை பார்த்துவிட்டு மனம் உடைந்து போய், ஆவி உடைந்து போய் அவருடைய விசுவாசத்துக்கே கேடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே நெகேமியா புத்தகத்தில் இருந்து நாங்கள் படித்துக் கொண்ட அந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வோம். நம்மை சுற்றி, சபையை சுற்றி அலங்கம் கட்டிக் கொள்வோம். நெகேமியாவை போல நாங்கள் அப்படியே பதறி இதர கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களுக்கு ஒத்தாசை புரிகின்ற கிறிஸ்தவர்களாய் மாறுவோம். நெகேமியா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆறுதல். ஆண்டவருக்கும் ஆறுதலாய் இருப்போம், கிறிஸ்தவர்களுக்கும் ஆறுதலாய் இருப்போம். ஆறுதலின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நெகேமியாவின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.